இன்றைக்கி சண்டே அதுவுமா லாங் ரன் போகலாம் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணி இங்கே பாருங்கள், கையில் ஸ்லீவு, இந்த யூவி ப்ரொடெக்ஷன் ஸ்லீவு, தலையில் ஸ்கார்ஃபு, தண்ணி பாட்டில்லாம் வச்சுட்டு 52 லேப் ஓடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஷூ வேறு மாற்றலை, என்ன இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. அதனால் இது ஒரு மாதிரி பெயின் இருக்குது சைடில், ரன்னர்ஸ்னு சொல்கிறது இந்த இடத்துல பெயின் இருக்குது, வலிக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது ரெஸ்ட் விடணும். நிறையா ஸ்போர்ட் பண்ணுறதுனால உடம்புக்கு முதல்ல ப்ராப்பர் ரெஸ்ட்டு, ரெக்கவரி இது முக்கியம். இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா தூங்குனேன். நேற்று அரை தூக்கமாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு 10:30 மணிக்கெலாம் படுத்தேன். காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து கிரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6:40 ஆயிடுச்சு. அப்புறம் மூவ் பண்ண முடியலை. இன்னும் புஷ் பண்ணியிருக்கலாம், ஒரு 15 வரையும் தாங்கும். அப்புறம் அங்கிட்ட 5 அது இன்னும் முடிக்கல அப்படின்னா இன்னும் வேதனையாக இருக்கும். அதனால் மொத்தமாகவே ஒரு 4.25 5 கிலோமீட்டரில் தோராயமாக நின்றுட்டேன். இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு. முதல்ல வீம்புக்கெலாம் பண்ணுவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த தடவை வந்து இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் போட்டு இருக்க முடியாது. ஏன்னா அடுத்து பாக்ஸிங் கிளாஸ் போகணும், அடுத்து நமக்கு ஈவெண்ட் இருக்குது. இந்த டயத்தில் வந்து ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். சரியா, இன்றைக்கி எதை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா, கமெண்ட்டில் ஒருத்தர் இந்த எலக்ட்ராலைட்டை பற்றி கேட்குறாங்க. எலக்ட்ராலோட யூசஸ் என்ன, அது எப்பப்பெல்லாம் சாப்பிடணும், அது எவ்வளோ சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடணுன்றதை பற்றி பார்ப்போம். எலக்ட்ரால்ன்றது ஒரு பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். அதில் உப்பு, சில கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ஒரு பவுடராக வச்சுருப்பாங்க. மெடிக்கலில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபா 12 ரூபாய்க்கே இருக்குது, 19 ரூபாய்க்கு என்னமோ இருக்குது. அது சைஸ் வரையாக வரும். ஒரு 10 கிராம் 20 கிராம் அந்த கிராம் கணக்கில் மாறும். என்ன இப்போ வந்து ஹெவி இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி டீஹைட்ரேட் ஆகுது, அதாவது உடம்பு வந்து அதிகமான வேர்வை நீரை வந்து வெளியில் தள்ளுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ராலை எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி நாள் வந்து நம்ம வந்து சரியாக தூங்காமல் இருந்திருப்போம், நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்திருப்போம். இப்போ ஒரு லாங் ரன் போகிறோம் அப்படின்னா ஒரு 5 to 6 லிட்டர் தண்ணி, இல்லை அப்படின்னா அதுக்கும் மேலே குடிச்சு பழகணும். நம்ம எடுத்து முதல் நாள்லேயே வந்து 5-6 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிரமம் தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாள் ஃபுல்லாக வழக்கமாக வச்சுக்கிறணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிக்கணும். இப்போ ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, 5 லிட்டர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறத 6 அந்த மாதிரி ஏற்றிடணும். இப்போ 6 லிட்டரையும் தண்ணியாக குடிக்கக்கூடாது. அதில் 1.5 லிட்டர் தனியாக, இப்போ 5 லிட்டரு தண்ணி குடிச்சிட்டோமா, அதில் 1.5 லிட்டர் என்ன பண்ணணும், ரேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் எலக்ட்ராலை கலந்து அந்த 1.5 லிட்டருக்கு இப்போ ஒரு 250 லிட்டருக்கு இத்தனை எம்எல், ஒரு 5 ரூபா பாக்கெட் கலக்குறீங்கன்னு வைங்க. அதே மாதிரி 1.5 லிட்டருக்கு கலந்து அந்த கணக்கில் இப்போ 200 எம்எலுக்கு 5 ரூபா பாக்கெட்டில் ஒரு இது கலந்து குடிக்கிறீங்க, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, அப்புறம் இன்னொரு தடவை கலந்து அப்படின்னு 1.5 லிட்டரையும் காலி பண்ணுங்கள். இதுதான் வந்து முதல் நாள் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் பண்ணக்கூடிய வேலை. அதை பண்ணி உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஓவர் ஹைட்ரேட்டட் தான் சொல்லப்போனால். அது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்டென்ஸாக வந்து நம்ம ஸ்டெடி பேஸில் நம்ம பேஸை விட்டு கொடுக்காமல் ஓடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மறுநாள் ரேஸுக்கு மறுநாள், அதாவது ரேஸ் அன்னைக்கு ஓட போகிற அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து நாளைக்கு ரேஸு, இன்றைக்கி தண்ணி 7 லிட்டர் குடிச்சிங்க, காலையில் எந்திரிச்சிங்க நல்லா சாப்பிட்டுட்டு, காலையில் அதே மாதிரி எந்திரிச்சு ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இதில் நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதில் பாதியோ இல்லை கால்வாசியோ இந்த எலக்ட்ராலை கலந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச்சு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன ரேஸ் 10 கிலோமீட்டரில் வந்து 10 கிலோமீட்டர் வந்து 1 ஹவரில் முடிக்க போகிறேன், 55 மினிட்ஸில் முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ரேஸு இல்லைன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வச்சு ஓடுவீங்கல்ல, அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு 5 கிலோமீட்டர்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் ஸ்வெட் ஆகி நல்லா சட்டைகிட்டலாம் ஈரமாகி தொப்புன்னு ஆயிரும். ஏன்னா இப்போ என்ன ஆகும், இதை குடிச்சிட்டு ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர்ன்றது ஒரு 8 கிலோமீட்டர் வரையும் தாக்கு பிடிக்கும், இல்லை 9 வரையும் தாக்கு பிடிக்கும், இல்லை 10 வரையும் கூட தாக்கு பிடிக்கும், ஃபுல் ரேஸ் கூட தாக்கு பிடிக்கும். சில பேத்துக்கு வந்து நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தது, ப்ராப்பர் ரெக்கவரி, கரெக்டான சாப்பாடு, கரெக்டான ட்ரைனிங் பிளான் இருந்தது அப்படின்னா, இந்த எலக்ட்ரால் வந்து கடைசி 10 கிலோமீட்டர் வரையும் புஷ் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன ரேஸ் என்ன எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே எனர்ஜியோடு நீங்கள் ரேஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த ரேஸை முடிக்கலாம். சரியா, நம்மளோட ட்ரூ ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய பொட்டன்ஷியல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷோ பண்ணலாம். அதுபோக இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். சரியா, இதுக்கு தான் இந்த எலக்ட்ரால்ன்றது பர்பஸாக நான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் கேட்ட வரையும், நான் இந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. மித்த சப்ளிமெண்ட்டை பற்றி ஒன்றுன்னா நான் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எஸ்எஸ்சி ஜிடி போலீஸ் எக்ஸாமு இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணாமல் கிரவுண்டுக்கு வராமல் ஓடாமல் எதுவுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது, மேஜிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஆளுக்கும் ஓடுற ஃபார்ம் ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னா, ஒரு ஆள் இப்படி கால் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஓடுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து நாக்னி இருக்கும், இப்படி இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கும். ஒரு ஆள் ஃபேஸும் வேறு மாதிரி, ஒரு ஆள் நடையும் போஸ்டர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபார்மை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஓடுனா மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரி, ஏதாச்சும் ஒரு கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எந்த பொருளை போட்டாலும் அரைக்குது அப்படின்னா, அந்த ஸ்பீடில் சுற்றும் போது, அதாவது அந்த ஸ்பீடில் நீங்கள் ஓடும்போது உங்கள் ஃபார்ம் கரெக்டாக வந்துடும். சரியா, சம்மந்தம் இல்லாமல் அதையும் இதையும் கொடுக்குறேன் அப்படின்னா
அந்த ஸ்பீடுக்கு ஒரு பொருளை போடுறோம், அந்த பொருள் போட்டுட்டு மாவாக அரைஞ்சிருதுல. அது மாதிரி நம்ம என்ன சைஸில் பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து ஒரு வித்தியாசமான பொருள் ஏதாச்சும் ஒன்று, தக்காளியோ இல்லை ஏதோ ஒரு வெங்காயமோ என்னமோ வித்தியாசமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ஆள் ஒரு ஷேப் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அரைச்சா ஒரே சைஸ் மாவாக வந்துடுதுல. அது மாதிரி வித்தியாசமான போஸ்டரில் இருக்கிற ஆள், வித்தியாசமான டைமிங்கில் ஓடுற ஆள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த 4 பேஸ், அதாவது ஒரு கிலோமீட்டர் 4 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து உடம்பு 3 நிமிஷமோ 4 நிமிஷத்தில் ஓடும்போது எல்லாரோட போஸ்டரும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒன்றா வந்துடும். சரியா? அதனால நம்ம ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். SSC GD 24 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதை நீங்கள் என்ன மாதிரி வேணால் ஸ்ப்ளிட்டாக பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்பீடு ஒர்க் அவுட் தான் மெயின். சரியா? லாங்கும் மெயின். அதாவது வாரத்தில் 2 நாள் லாங் அடிங்க. இப்போ 5 கிலோமீட்டர் தான் டார்கெட்னா 5 ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, 10 கிலோமீட்டர் ஓடணும். அதுவும் ஸ்லோவாக ஓடணும். சரியா? 20 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ரேஸ் என்ன. 5 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓயாமல் டெய்லி டெஸ்ட் பண்ணக்கூடாது, வாரம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. 20 நாளைக்கு ஒரு தடவை தான் டெஸ்ட் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் லாங் ரன் 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நாள், வாரத்தில் 3 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு ஒர்க் அவுட். இப்போ வந்து 5 கிலோமீட்டர் 5ஆக பிரிக்கலாம். 1000 பிரித்து ஒரு 1000 வந்து 4 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா 5000 4 நிமிஷத்துக்கு கீழே உடச்சி ஓடணும். அதையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதான் ஸ்பீடு ஒர்க் அவுட். ஏன்னா இல்லை அப்படின்னா 400 மீட்டர் ஸ்பிளிட்டு, அதாவது 400 மீட்டர் 10 இல்லை 8 இந்த மாதிரி ரெப்பிட்டேஷனில் 1 நிமிஷம் 10 செகண்டு, 1 நிமிஷம் 20 செகண்ட், அந்த இதில் 8 ரெப்பிட்டேஷனையுமே அந்த டைமில் முடிக்கணும். கிட்டத்தட்ட கம்மியான ரெஸ்டிங் டயத்தில். இதெல்லாம் நான் நிறையா தடவை வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஒரு 400 ரெப்பிட்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 400 வந்து 1 நிமிஷம் 10 செகண்ட் டார்கெட் வைக்கிறீங்க, 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, திருப்பி 1 நிமிஷம் 10 செகண்ட் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் ஸ்பிளிட்டில் பண்ணணும். அதாவது நெகட்டிவ் ஸ்பிளிட்னா 1 நிமிஷம் 10 செகண்ட் ஃபஸ்ட் லேப் ஓடிருக்கீங்க அப்படின்னா அடுத்த லேப் வந்து 1 நிமிஷம் 9 செகண்ட், அடுத்த லேப் வந்து 1 நிமிஷம் 8 செகண்ட் அப்படின்னு நெகட்டிவ் ஸ்பிளிட்டில் ஓடணும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இது வந்து ஒரு திங்கக்கிழமை பண்ணுறீங்களா, ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், அப்புறம் மறுநாள் வந்து 1000 பண்ணுங்கள், அப்புறம் திருப்பி வந்து ஒரு நாள் வந்து பிளேயோமெட்ரிக்ஸ் பண்ணுங்கள், இன்னொரு நாள் வந்து ஸ்லோவாக 5 கிலோமீட்டர் ஓடுங்க, அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க, அப்புறம் லாங் வந்து ஒரு 10, 12 அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுங்கள். இதை சஃபிள் பண்ணி 2 வாரத்துக்கு பண்ணுங்கள். 3ஆவது வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் நல்லா ரெக்கவரி எடுத்துகிட்டு நல்லா நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேட்டடாக நல்லா தண்ணி குடிச்சிட்டு எலக்ட்ரால்லாம் குடிச்சிட்டு நல்லா பொறுமையாக என்ன காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு வந்தோமா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோமா, அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ள நான் ஓடணும். அதான் டார்கெட்டு. ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி என்ன இத்தனை நாள் நான் கற்றுக்கிட்டே மொத்தமாக இறக்குறோம். இதுதான் SSC GDக்கு உண்டான இது. நம்ம இதில் வந்து வெறும் சூச்சமும் கிடையாது. ஏன்னா இதில் போய் நம்ம கிளாஸ் போய் கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏதாச்சும் ஆள் இருந்தாங்க அப்படின்னா சேர்ந்து ஓடுறதுக்கு, புஷ் பண்ணி ஓடுறதுக்கு யூஸாக இருக்கும். அவங்களோட சேர்ந்து ஓடுங்க ரேஸாக ஓடுறதுக்கு. மித்தபடி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். சரியா? இப்போ SI வேறு போட்டிருக்காங்க. SIக்கு வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும் 1500. அதுவும் ஈஸி தான். 1500 தானே, அதுவும் ஈஸி தான். 1500 நம்ம 500 பிரித்து 3ஆக பிரித்து கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை 400 ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன அப்புறம் அதில் 100 மீட்ரு இதுவும் இருக்குது. 13.50 செகண்ட் 100 மீட்ரு. அதுக்கு கீழே ஓடணும். அப்போ தான் வந்து 2 ஸ்டாரு. அதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸ்ப்ரிண்ட் ஒர்க் அவுட்டுக்கு 2 ஒர்க் அவுட் தான். என்ன லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, உட்காந்து ஸ்குவாட் போடுறது, அந்த லெக் ஸ்ட்ரென்தன் ஃபஸ்ட் ஸ்ப்ரிண்டிங் போடுங்க. அதுக்கெலாம் நிறையா பொசிஷன்லாம் வந்து யூடியூப்பில் இருக்கும். அதை பார்த்துட்டு லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க. மறுநாள் வந்து லைட்டாக ஸ்ட்ரெயிட் ஓடுறீங்க. 3 இல்லை 4 ஸ்பீடு அந்த இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆல் அவுட்டு. எப்படின்னா இப்போ ஸ்பீடு எப்படி பண்ணணும் அப்படின்னா 100 மீட்டர் இல்லைன்னா 150 மீட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 15 செகண்ட் 13.50 செகண்டில் ஓடணும் அப்படின்றத 15 செகண்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எண்டிங் வந்து 15 செகண்டில் ஸ்பீடாக ஓடி அதை முடிங்க. இது மாதிரி 3 தடவை 4 தடவை ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது மேக்ஸிமம் ஸ்பீடு 98% ஸ்பீடில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எண்டிங் இருக்கணும். ஒரு 3 இது மட்டும். ஏதாச்சும் ஒரு ரேஸ், ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆள் வச்சு யாரோட சேர்ந்து உங்களோட நல்லா பெட்டரான ஓடுற ஆளோட சேர்ந்து ஒரு ரேஸ் மட்டும் ஆல் அவுட்டாக என்ன நீங்கள் டைமிங்கில் முடிக்க நினைக்கிறீங்க. இப்போ வந்து 13.50 அப்போ அந்த டைமில் ஓடணுமா, அதை ஓட முடியுதா அப்படின்னு ஒரே ஒரு செட்டு மட்டும் ஆல் அவுட் பண்ணுங்கள். அது வரையும் தான் எனர்ஜி இருக்கும். அதுதான் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறது. போட்டு எல்லாத்தையுமே ஆல் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி இருக்காது. புரியுதா? 90% எனர்ஜியில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே ஒரு டைம் மட்டும் ஆல் அவுட் பண்ணி நம்மளோட ட்ரூ ஸ்பீடை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ ஷூ வாங்கிட்டு நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஷூ வாங்கிட்டு கையில் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஷூவோட ரிவ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ரன் போயிட்டு 21 ஓடிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணலை. 21 16 வேணால் ட்ரை பண்ணுவேன். இன்னும் 2-3 நாளில். ஏன்னா இன்றைக்கி ஓடலேன்றதே இன்றைக்கி ஃபுல்லாகவே மன உளைச்சலாக இருக்கும். என்னடா அவ்வளோதானா ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் போச்சா அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்டமன் போட்டுட்டு கிளம்பணும்.